ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு விஸ்டம் எக்ஸாம் ஒர்க்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜிஎஸ் டாபிக் பார்க்க போகிறோம். அதில் ஆல்ரெடி இருக்கிற பார்ட்டில் வந்து கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் வந்து பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து நம்ம கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா வந்து பார்க்க போகிறோம். 1773க்கு முன்னாடி வரையும் எல்லாருமே வந்து கவர்னர் ஜென்ரல் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டு எல்லாருமே வந்து கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பாம்பேன்னு ஒருத்தவங்க, கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால்னு ஒருத்தவங்க, கவர்னர் ஜென்ரல் ஆஃப் மெட்ராஸ்னு ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ரெகுலேட்டிங் ஆக்டுக்கு அப்புறம் என்ன வந்துச்சுன்னா கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா 1833 அந்த சார்ட்டர் ஆக்ட் அப்போ வந்து நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் இருக்கிறவங்க வந்து கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. இந்த இந்தியாவுக்கு கீழே 3 பேர் வருவாங்க. அவங்க தான் வந்து பாம்பே, கல்கத்தா, அதுக்கப்புறம் மெட்ராஸ் அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் 1857 ஓகே, இது வந்து 1833 1857 வந்து நமக்கு கிரேட் ரிவால்ட் நடந்திருக்கும். கிரேட் ரிவால்ட் நடந்ததுக்கப்புறம் வந்து இந்த கவர்னர் ஜென்ரல் அப்படிங்கிற கான்செப்டே மாறி போய் வைஸ்ராய் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துருச்சு. ஏன்னா இதுக்கு இந்த மொத்தமாக இந்த கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா, கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால், கவர்னர் ஜென்ரல் இவங்க எல்லாருமே வந்து எப்படின்னா கம்பெனி ரூல் அப்படிங்கிறதுக்கு கீழே வருவாங்க. இப்போ இதுக்கப்புறம் எப்படின்னா க்ரௌன் ரூல் அப்படிங்கிறது கீழே வந்தாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து கம்பெனி ரூல், இது வந்து க்ரௌன் ரூல் அப்படிங்கிற கீழே வந்தாங்க. இங்கே இருக்கிறவங்க பேர் வந்து வைஸ்ராய் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். லாஸ்ட் வந்து மவுண்ட் பேட்டன் வரையுமே வந்து வைஸ்ராய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த 1833 1857 வரையும் உள்ள கவர்னர் ஜென்ரல்ஸ் ஆஃப் இந்தியா அவங்க எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சில பேர் 4 வருஷம் ஆட்சி பண்ணியிருப்பாங்க, சில பேர் 6 வருஷம், அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தவங்களோட பீரியட் இருக்கும். இந்த காலகட்டம் ரொம்ப குரூஷியலான காலகட்டம். இதில் ரொம்ப கம்மியான பர்சன் நம்ம பார்க்க போகிறோம். பட் இந்த 2 பேருக்குமே இந்த காலகட்டத்தில் 2 பேர் முக்கியம். ஒன்று வந்து வில்லியம் பென்டிக், இன்னொருத்தவங்க வந்து டல்ஹௌசி. இவங்க 2 பேருமே நிறைய ரிஃபார்ம்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த சீரிஸ் ஜிஎஸ் டாபிக் சீரிஸ்ல வந்து கவர்னர் ஜென்ரல் அப்படிங்கிறது பார்க்கும்போது வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நம்ம வந்து என்ன எப்படி பார்த்துருப்போம் அப்படின்னா அவங்க என்னென்ன ஆக்ட் கொண்டு வந்தாங்க அவங்க பீரியட்ல அப்படின்னு சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் ரிஃபார்ம்ஸ் என்ன கொண்டு வந்தாங்க, அந்த ரிஃபார்ம்ஸ் வந்து இங்கிலீஷுக்கு என்ன மாதிரியான ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, அதாவது பிரிட்டிஷ்காரங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இந்தியர்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷனில் எப்படிலாம் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அது போக வந்து பேட்டில்ஸ் அவங்க இருக்கும்போது என்னென்ன பேட்டில்ஸ் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வியூவில் தான் வந்து நான் வந்து இப்போ கண்டென்ட் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லார்ட் வில்லியம் பென்டிக். இவர் வந்து 1828 வந்திருப்பாரு. 1835 வரை இருந்திருக்காரு. மோர் 7 இயர்ஸ் கிட்ட அவர் வந்து இருந்திருக்காரு. இவர் தான் வந்து லாஸ்ட் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் அண்ட் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா. ஸோ ஏன்னா இவர் பீரியட் நடந்துட்டு இருக்கும் போதுல, அதாவது 1833 வந்து அந்த சார்ட்டர் ஆக்ட்னு சொல்லி வருது. அதுக்கப்புறம் வந்து இந்த பெங்காலுங்கிறவங்க வந்து இந்தியான்னு மாற்றுறாங்க. ஸோ அப்போ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன்னா இது வந்து குழப்பற மாதிரி இருக்கும். வில்லியம் ஹேஸ்டிங்கா, கார்ன்வாலிஸா, அதுக்கப்புறம் வந்து இந்த அடுத்த ஃபேஸ்ல வந்து லார்ட் கேனிங் இருப்பாங்க. அவங்க வந்து வைஸ்ராயா வந்து மாறிருப்பாங்க. ஸோ அப்போ யாருன்னு சொல்லி இந்த குழப்பம் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்டா லாஸ்டா அந்த மாதிரி குழப்பம் இருக்கும். தெளிவாக பார்த்துக்கோங்க. வில்லியம் பென்டிக் இருக்கும் போதுல சார்ட்டர் ஆக்ட் வந்துச்சு. ஸோ அதனால அவர் வந்து கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்காலா இருந்திருக்காரு. அவர் வந்து கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியாவை மாறி இருக்காரு. அப்போ லாஸ்ட் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால், ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா. ஓகே. ஸோ இவர் வந்தோன்னு என்ன பண்ணுறா ரொம்ப முக்கியமான சீர்திருத்தம்லாம் கொண்டு வராரு. ஃபர்ஸ்ட் வந்து சதி, அபாலிஷன் ஆஃப் சதி கொண்டு வராரு. அதுக்கப்புறம் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட், சின்ன குழந்தைங்களாம் பிறந்தோடனே வந்து பெண் குழந்தைகளா இருந்துச்சுன்னா கொள்றாங்களே அந்த இது, சைல்டு சாக்ரிஃபைஸ், குழந்தைகளை வந்து இந்த இதுக்கு முன்னாடி பலியிடுறது, இந்த இதெல்லாம் வந்து நிறைய வந்து நார்த்லையும் சரி சவுத்லையும் சரி இந்த ஒடிசா ரீசனில் ரொம்ப பரவலாக இருந்திருக்கு. ஸோ அதை வந்து ஒழிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் வாஸ் ஆல்சோ இன்ட்ரடியூஸ் பை த பெங்கால் கவர்மெண்ட் இன் கல்கத்தா, மட்ராஸா. ஸோ இந்த எல்லா இடத்துலையும் வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு விஷயமா ஒரு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து உள்ளே வந்து வந்திருக்கு 1829. அப்புறம் 1829 35 வரையுமே அந்த காலகட்டத்தில் வரையுமே வந்து தக்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருந்திருக்காங்க. அவங்க வந்து நாடோடிகளாக இருந்திருக்காங்க. அதே போக நிறைய ராஜ்யங்களும் ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் அந்த ராஜ்யத்தை இறந்தவங்களை வந்து தக்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து அங்கங்கே கிளர்ச்சி பண்ணுறாங்க. அந்த கிளர்ச்சி பண்ணுறவங்க வந்து சப்ரஸ் பண்ணியிருக்காரு இவர் பீரியடில் 1825 35 வரையும், 1829 1835 வரையும் அவருடைய இறுதி ஆட்சி காலம் வரையுமே வந்து தக்ஸை வந்து எதிர்த்து போராடிருக்காரு. அதுக்கப்புறம் 1831 வந்து கோல் ரிபலியன். இந்த கோல் ரிபலியன் அப்படிங்கிறவங்க வந்து சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ இருக்கு இல்லையா, ஸோ சோட்டா நாக்பூர் பிளேஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருக்கிற ஒரு ட்ரைபல் பீப்புள். ஓகேவா? ஸோ அந்த ட்ரைபல் பீப்புளுக்கு வந்து என்னன்னா இந்த லேண்ட் பிரச்சனை வந்திருக்கு. லேண்டை வந்து பயங்கரமாக அபகரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பஞ்சாப் ரீஜனை சேர்ந்த பர்சன்ஸ் வந்து அதிகமாக வந்து டேக்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதனால இவங்க வந்து கிளர்ச்சி பண்ணியிருக்காங்க. 1831 கோல் ரிபலியன் நடந்திருக்கு. அதே 1831 பரசத் அப்ரைசிங் லெட் பை தித்திமூர் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க. ஓகேவா? ஸோ இந்த தித்திமூர் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு தலைமையேற்று ஒரு கிளர்ச்சியை வந்து எழுப்பியிருக்காங்க. அந்த இடம் வந்து பராசத் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து மைசூர் வந்து அனெக்ஸ் பண்ணிட்டாங்க. நிறையா இது மூலியமா, வார்கள் மூலியமா, நிறைய போர் மூலியமா மைசூர் வந்து பிரிட்டிஷ் கீழே வந்துருச்சு வில்லியம் பென்டிக்னால. அதுக்கப்புறம் 1833 வந்து சார்ட்டர் ஆக்ட், அதாவது சொன்னாலே அந்த சார்ட்டர் ஆக்ட் மூலியமா நமக்கு வந்து
கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் இருக்கிறவங்க வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு மாறுறாங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக இதில் வந்து மகள்வாரி சிஸ்டத்தை வந்து ரிவைவ் பண்ணுறாரு. சில குறைபாடுகள் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ மகள்வாரி சிஸ்டம் யார் கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முன்னாடி வந்து லார்டு ஹேஸ்டிங்ஸ் சொல்லி ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. அவங்க தான் வந்து 1820 வந்து ரயத்வாரி சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. 1822 வந்து மகள்வாரி சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த நிறைய இதில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம லூசன்ட்லேயே அறிஞர்ல இருக்காது, என்சிஆர்டிஸ்ல இருந்து எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ இது வந்து என்னன்னா, இந்த ரயத்வாரி சிஸ்டம் அப்படிங்கிற வந்து யாருடைய முன்னெடுப்புனால தாமஸ் முன்ரோ அப்படிங்கிறவங்களுடைய முன்னெடுப்புனாலையும், மகள்வாரி சிஸ்டம் வந்து கோல்ட் மெக்கன்சி அப்படிங்கிறவங்க முன்னெடுப்புனாலே வந்து நம்ம இந்த விஷயம் வந்து உள்ள வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு சிஸ்டத்தையும் வந்து வந்து மகள்வாரி சிஸ்டத்தை வந்து ரொம்ப முக்கியமாக வந்து இவர் வந்து ரிவிஷன் பண்ணி, அதனால வந்து சென்ட்ரல் பஞ்சாப், அதுக்கப்புறம் வந்து வெஸ்டர்ன் யூபி, சென்ட்ரல் இந்தியா இது எல்லாத்தையுமே வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் 1835 வந்து கூர்க் சென்ட்ரல் சச்சார் அப்படிங்கிற இடமும் வந்து உள்ள வந்துருது. முதல்ல வந்து மைசூரில் வந்து 31, 34 பிரிட்டிஷ் சிக்கில் இது வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து 1835 வந்து மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் அட் கல்கத்தாவில் மெடிக்கல் காலேஜும் ஒரு ஹாஸ்பிட்டலும் வந்து இவர் வந்து மேக் பண்ணுறாரு. இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் உள்ள வருது. பின்னாடி வந்து நமக்கு இது இருக்கும், மாடர்ன் வெஸ்டர்ன் எஜுகேஷன் அப்படிங்கிறத வந்து உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? அதாவது வந்து பின்னாடி வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து மாற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய பள்ளிகளில் கல்லூரிகள்லாம் வந்து இங்கிலீஷ் வந்து மேண்டேட்னு இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இவங்களுடைய முன்னெடுப்பு தான் வந்து கரெக்டாக அமைஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் வெஸ்டர்ன் எஜுகேஷன் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவர் தான் வந்து ஃபஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அண்ட் லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். அதுக்கப்புறம் இந்த இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்ட்னு சொல்லி வந்துச்சு இல்லையா, அது யாரோட ரெக்கமெண்டேஷன் அப்படின்னா லார்டு மெக்கலே. ஓகேவா? ஸோ லார்டு மெக்கலோட ரெக்கமெண்டேஷனில் 1835 வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக உள்ளே கொண்டு வர்றாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. பட் இந்த இயர் வந்து கேட்டதில்லை, இந்த இயர் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இவர் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் வெஸ்டர்ன் எஜுகேஷன் சொல்கிறாங்க. இப்போ இன்னொன்று வந்து இங்கே வந்து பார்க்கணும் என்னன்னா, இந்த ஃபாதர் ஆஃப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ ஃபாதர் ஆஃப் போஸ்டேஜ் இன் இந்தியா, ரயில்வேஸ் இன் இந்தியா, அதுக்கப்புறம் சிவில் சர்வீஸ், ஃபாதர் ஆஃப் சிவில் சர்வீசஸ் இன் இந்தியா, இப்படி நிறைய இருக்குது. இந்த இதில் வந்து இந்தியாவை சேர்ந்தவங்களும் வந்து நமக்கு நிறைய ஃபாதர் ஆஃப் நம்ம படிப்போம். அட் த சேம் டைம் இந்த வைஸ்ராய்களே, இந்த கவர்னர் ஜெனரல்ஸ்லேயே நிறைய ஃபாதர் ஆஃப்னு இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஹேஸ்டிங்ஸ் அவங்க வந்து சிவில் சர்வீஸோடைய ஃபாதர், ரயில்வேஸுக்கு வந்து லார்ட் டல்ஹௌசி, போஸ்டேஜுக்கும் அவர் தான். அப்போ மாடர்ன் எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு யார், வெஸ்டர்ன் எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு யார், லார்ட் வில்லியம் பென்டிக். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து கம்பெனிஸ் மோனோபோலி ட்ரேட் எண்டட் எக்ஸப்ட் பார்ட்டி அண்ட் ட்ரேட் வித் சைனா. அதாவது இது வந்து ஒரு முக்கியமான சார்ட்டர் ஆக்ட்ல சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஓகேவா? சார்ட்டர் ஆக்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கம்பெனியோட மோனோபோலி ட்ரேட் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கும். என்னன்னா, இப்போ யூரோப் கண்ட்ரீஸ்ல இருந்து இந்தியாவோட ட்ரேட் பண்ணுறது நமக்கு தெரியும், யார், இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னா. இப்போ வந்து கம்பெனி தான் ரூல் பண்ணிட்டு இருக்கு. அந்த கம்பெனி என்ன பண்ணுதுன்னா, ஒரே ஒரு கம்பெனி தான். ஓகேவா? அந்த ஒரு கம்பெனி தான் எல்லா ட்ரேடுமே பண்ணணும், வேற யாருமே உள்ள நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்திட்டம் இருந்துச்சு. அதை வந்து இங்கே தகர்த்தெறிறாங்க. கம்பெனியோடைய மோனோபோலி அப்படிங்கிறது வந்து எண்டாச்சு. அது வந்து யாருனாலும் எந்த ட்ரேடுனாலும் உள்ள வந்து இது பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ கம்பெனிங்கிறது ஒரு வாணிபம் நடத்துகிற ஒரு விஷயமா மட்டும் இல்லை, இப்போ ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போது அதிகமான பொருட்கள் வேணும் அப்படின்னா அதிகமான ட்ரேடர்ஸ் உள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நமக்கு வந்து என் பண்ணி வைக்கிறாங்க. அதாவது நாங்கள் மட்டும் தான் பண்ணுவோம் அப்படிங்கிற முடிச்சு வச்சு யாருனாலும் வரலாம்ப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனாலும் அதில் ஒரு சில விஷயம் வச்சிருக்காங்க. என்னன்னா, சைனாவோட ட்ரேட் பண்ணுறது இவங்க மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவோட டீயோடைய டீயில் ஏற்றுமதியோ இல்லை வந்து டீ எங்கே வந்து இறக்குமதி பண்ணுறது, இது விஷயம் எல்லாமே ஃபுல்லாக இங்கிலீஷ் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லா கமிஷன் அண்டர் லார்டு மெக்கலே வாஸ் கிரியேட்டட். ஒரு லா கமிஷனும் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இந்த சார்ட்டர் ஆக்ட் 1833 வந்து என்னன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அஸ் வெல் அஸ் ஃபார்மலைசிங் த நான் டிஸ்கிரிமினேஷன் இன் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் இந்தியன் பை ரிலிஜன். அதாவது ஒருத்தனுடைய மதத்தை பேஸ் பண்ணி ஒவ்வொரு இந்தியனையும் வந்து நம்ம வந்து பாகுபடுத்தி பார்க்கக்கூடாது அப்படிங்கிற விஷயமும் வந்து இந்த இதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சார்ட்டர் ஆக்டில். அதுக்கப்புறம் அபாலிஷன் ஆஃப் ப்ரொவின்ஷியல் கோட்ஸ்னு சொல்லி முதுக்கு முன்னாடி போட்ட ஆக்ட்ஸ்லாம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அபாலிஷ் பண்ணியிருக்காங்க. அதை யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, கார்ன்வாலிஸ் அப்படிங்கிறவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து இந்த ஆக்ட் மூலிமா அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ இவருக்கு அப்புறம் வந்து லார்டு மெட்காஃப் அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. 2 வருஷம் தான் இருந்திருக்காரு, 1835 to 36. இவர் வந்து லிபரேட்டர் ஆஃப் ப்ரெஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இவர் வந்து ப்ரெஸ்ஸுக்கு வந்து அதிகமாக வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் போடாத ஒரு மனிதர். ஓகேவா? இதெல்லாம் போடணும், இதெல்லாம் பதிப்பு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி எந்த வித கட்டுப்பாடுகளும் விதிக்காத மனுஷன். ஸோ அதனால் வந்து லிபரேட்டர் ஆஃப் ப்ரெஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் பேரெல்லாம் வந்து கல்கத்தா பப்ளிக் லைப்ரரி வந்து உருவாச்சு 1836. இப்போ வந்து நேஷனல் லைப்ரரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி நம்ம அதை வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? அடுத்து இருக்கிற வந்து லார்டு ஆக்லாந்து அப்படின்னு ஒருத்தவங்க. இவர் வந்து 6 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்தோடனே 1838 வந்து ஒரு ட்ரை பார்ட்டி ட்ரீட்டி வந்து போட்டிருக்காங்க. யார் கூட சேர்ந்து, பிரிட்டிஷ், ஷா சுஜா, மகாராஜா ரஞ்சித் சிங், இந்த 3 பேரும் சேர்ந்து யாரோட போட்டிருக்காங்க அப்படின்னா, யாருக்கு அகேன்ஸ்டானா, தோஸ் முகமது கான் அப்படிங்கிறவருக்கு அகேன்ஸ்டா இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு ட்ரீட்டி மாதிரி போட்டு ஒரு அலைன்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க 1838. 39 வந்து ஃபர்ஸ்ட் பெங்காலி நியூஸ் பேப்பர் சம்பத் பிரபாகர் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 1839 வந்து தாகூர், தேவேந்திரநாத் தாகூர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு தத்வ போதினி சபா அப்படிங்கிற ஒரு சபா வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.
அதுக்கப்புறம் பேங்க் ஆஃப் பாம்பே அப்படிங்கிறது வந்து இவர் பேரில் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 1840 பேங்க் ஆஃப் பாம்பே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 1840 ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ ஆப்கான் வார் வந்து நடந்திருக்கு இவர் பேரில் தான். ஓகேவா. இவருக்கு அப்புறம் வந்து லார்ட் எலன்போர், இவர் வந்து குவாலியரோட சண்டை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆப்கான் வாரை வந்து முடிச்சு வச்சிட்டாங்க அவர் பீரியட்ல. இதுக்கு முன்னாடி ஆக்லாந்து அப்படின்னு இருந்தார் இல்லையா, அவர் பீரியட்ல ஆப்கான் வார் தொடங்குச்சு. இவர் பீரியட்ல ஆப்கான் வார் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சார்லஸ் நேப்பியர் அப்படிங்கிற ஒரு மூலியமா சிந்து அப்படிங்கிற பகுதியை வந்து பிரிட்டிஷோட இணைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் ஸ்லேவரி ஆக்டும் இவர் பீரியட்ல தான் வந்திருக்கு. பேங்க் ஆஃப் மெட்ராஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து அவர் பீரியட்ல பேங்க் ஆஃப் பாம்பே அப்படின்னு சொல்லி வந்துச்சு இல்லையா. ஸோ இவர் பீரியட்ல வந்து பேங்க் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகேவா. இப்போ அங்கங்க வந்து இங்க வந்து பேங்க் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு, இங்க வந்து பேங்க் ஆஃப் கல்கத்தான்னு சொல்லியிருக்கு, இங்க வந்து பேங்க் ஆஃப் பாம்பேன்னு இருக்கா. ஒவ்வொருத்தவங்க இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம சுதந்திரம் வாங்கும் போதுல வந்து என்ன பண்ணிருக்கோம்னா மொத்தமா இணைச்சி இம்பீரியல் பேங்க் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அது வந்து என்ன நேமா சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி நேமா சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா. ஸோ அதனால தான் ரெண்டுக்குமே இருக்கும். லேட்டர் இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துச்சு, இப்போ வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அடுத்து லார்டு ஹார்டின்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க, இவங்க பீரியட்ல வந்து 45லேருந்து 44லேருந்து 48 வரை இவங்களுடைய ஆட்சி காலம். இவர் பீரியட்ல வந்து சீக் வார் வந்து நடந்திருக்கு. ட்ரீட்டி ஆஃப் லாகூர் நடந்திருக்கு. ஓகேவா. அதுக்கப்புறம் ட்ரீட்டி ஆஃப் பைரோவால் நடந்திருக்கு. ரூர்க்கி காலேஜ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. விஷயம் என்னன்னா இந்த 1848லேயும் சரி டல்ஹவுசி பீரியட்லேயும் சரி ரூர்க்கி காலேஜ் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. விஷயம் என்னன்னா இந்த ரூர்க்கி காலேஜ் வந்து அப்கிரேட் பண்ணியிருப்பாங்க. யார் பீரியட்லனா டல்ஹவுசி பீரியட்ல. பட் இந்த ரூர்க்கி காலேஜ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1847 லார்ட் ஹார்டின்ஸ் அப்படிங்கிற ஒரு பீரியட்ல தான். ஓகேவா. நீங்கள் கூகுளில் போட்டாலும் சரி வேற புக்ஸ் ரெஃபரன்ஸ் பண்ணாலும் நான் நிறைய புக்ஸ் ரெஃபரன்ஸ் பண்ணி தான் சொல்கிறேன். ஸோ விஷயம் என்னன்னா இந்த ரூர்க்கி காலேஜ் அப்படின்னு சும்மா போட்டோம்னா 2 பேருமே வரும். ஆனால் அதை அப்கிரேட் பண்ணது தான் வந்து டல்ஹவுசி பீரியட்ல. அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது இவங்க பீரியட்ல தான். ஓகேவா. ஸோ இந்த இயர்ஸ்லாம் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து லார்ட் டல்ஹவுசி ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய விஷயம் வந்து பார்க்க வேண்டியிருக்கு, நிறைய விஷயம் படிக்க வேண்டியிருக்கு. ஓகே. 1848லேருந்து 1856 ஹார்ட்லி ஒரு 8 இயர்ஸ் வந்து இவர் வந்து ஆட்சி பண்ணியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்தோடனே டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஐடியா வந்து நம்ம கிட்ட கொடுக்குறாரு. ஓகேவா. இது என்னன்னா வாரிசு இழப்பு கொள்கை அப்படின்னு சொல்லி நம்ம தமிழில் சொல்லுவாங்க. ஒரு மன்னர் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த மன்னருக்கு வந்து குழந்தை இல்லை, முக்கியமாக ஆண் வாரிசு இல்லை அப்படின்னா அந்த பர்டிகுலர் ரீசன் வந்து பிரிட்டிஷ்காரங்களோட இணைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரிலாம் வந்து ரூல் போட்டு இந்த மாதிரிலாம் வந்து நம்மகிட்ட இருந்து நிலத்தை பிடிங்கிருக்காங்க பிரிட்டிஷ்காரங்க. ஸோ அப்படி வந்து பண்ணது தான் வந்து அனெக்சேஷன் ஆஃப் சத்தாரா டாக்டரின். அந்த டாக்டரின் மூலியமா வந்து சத்தாராவை வந்து ஃபர்ஸ்ட் அனெக்ஸ் பண்ணுறாங்க 1848. ஸோ இன்னும் சொல்ல போனோம்னா நம்ம 1857 ரிவால்ட் வந்து தனியாக படிக்கும் போதுல வந்து ரிவால்ட் தனியாக படிக்கும் போதுல அதோடைய காசஸ் அப்படின்னு சொல்லி படிப்போம், அதோட காரணங்கள் என்ன சொல்லி படிப்போம். அதில் நிறைய ரீசன்ஸ் வந்து சொல்லுவோம். நிறைய வந்து பொலிட்டிக்கல் பிரச்சனை அந்த பிரச்சனை சொல்லிட்டு அதில் முக்கியமான ரீசன் இந்த தான். தன்னுடைய முன்னாடி வந்து டேக்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க செஞ்சாங்க. இந்த இதெல்லாம் வந்து எப்படின்னா மக்களை தான் பாதிச்சு அங்கே. அதனால தான் வந்து அங்கங்கே ரிபலியன்ஸ் வரும். மக்களை வந்து பாதிக்கும் போதுல அங்கங்கே கிளர்ச்சி தான் வரும். அங்கே போயிட்டு வந்து இந்த இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த படைப்பிரிவெல்லாம் மெயின்டைன் பண்ணுற சிஸ்டம்லாம் இருக்கு இல்லையா, அந்த சிஸ்டம்லாம் இருக்கு இல்லையா, சப்சிடி அலைன்ஸ் சிஸ்டம்லாம், அந்த சிஸ்டம் மூலியமா வந்து இந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து லோக்கலில் இருக்கிற கிங்ஸை கைக்குள்ளே போட்டுட்டு அங்கே இருக்கிற படையை வச்சு அந்த கிளர்ச்சியை வந்து சப்ரஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த படை பிரிவு வச்சு நடத்துனாங்களே கிங்ஸ், அவங்களுக்கே வேட்டு வைக்கிற மாதிரி வந்த திட்டம் தான் வந்து இந்த டாக்டர் ஆஃப் லேப்ஸ். ஏன்னா உனக்கு வாரிசு இல்லை அப்படின்னா இன்னொருத்தவனை ஆட்சி பண்ண சொல்லு, பெரியப்பா பையன் சித்தப்பா பையன் அப்படின்னு சொல்லி ஆட்சி பண்ணிட்டு இருந்தவன்ட்ட அதெல்லாம் முடியாது, என்கிட்ட ஆட்சி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அதுக்கப்புறம் தான் அவன் சுதாரிச்சுக்கிறான் இது நமக்கே வேட்டு வைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்து 1857 அந்த கிளர்ச்சி ரொம்ப ரொம்ப பெரும் கிளர்ச்சி அது வந்து கிளம்புறதுக்கு முக்கியமான காரணம் அந்த தான். ஓகேவா. ஓகே. இப்போ 1848 வந்து இந்த டாக்டர் ஆஃப் லேப்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சத்தாரா வந்து ஃபர்ஸ்ட் அனெக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து 1849 பெத்துனே காலேஜ் எய்ட் ஸ்கூல் அப்படிங்கிற ஒன்று வந்து ஆரம்பிக்கிறாரு. இது வந்து ஒரு காலேஜ் எய்ட் ஸ்கூல் தான். ஓகேவா. அதுக்கப்புறம் ஜெய்ப்பூரும் சாம்பல்பூரும் வந்து அனெக்ஸ் பண்ணுறாங்க அந்த டாக்டர் ஆஃப் லேப்ஸ்னால. இவர் பீரியட்ல வந்து செகண்ட் ஆங்கிலோ சீக் வார் வருது 1848லேருந்து 49 வரையும். 1850 வந்து ரிலீஜியஸ் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் வருது. கேஸ்ட் டிசபிலிட்டிஸ் ரிமூவல் ஆக்ட் அப்படின்னு சொல்லி வருது. அதுக்கப்புறம் வந்து பகத் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து அனெக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நான் சொல்லும் போதுல இந்த ஆட்சியாளர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும் போதுல என்ன நான் சொன்னேன்னா ஆக்ட் பற்றி பார்ப்போம்னு சொன்னேன். ரிஃபார்ம்ஸ் பார்ப்போம். அதில் எதெல்லாம் வந்து இங்கிலீஷுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எதெல்லாம் இந்தியன்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி சொன்னேன் தெரியுமா. இப்போ இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் கொண்டு வரது, இங்கிலீஷை கொண்டு வரது உள்ள, அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் காலேஜ் கட்டுறது, இதெல்லாம் வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகேவா. அதுக்கப்புறம் இங்கிலீஷ்க்கு என்னென்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, இந்த டாக்டர் ஆஃப் லேப்ஸ் அந்த மாதிரி வந்து நம்மளுடைய ஆட்சியை வந்து அவங்களே புதுங்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இங்கிலீஷுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த பீரியட் ஆஃப் டைமில் ஈவன் 1857 அந்த பீரியட் ஆஃப் டைமில் இந்த சதியை ஒழிச்சது, ஃபீமேல் சாக்ரிஃபைஸ் இதெல்லாம் ஒழிச்சது வந்து அந்த காலகட்டத்தில் அது வந்து அவங்களுக்கு எதிராக பார்க்கப்படுது. பட் இந்த காலகட்டத்தில் அது நமக்கு நன்மையாக தான் பார்க்கப்படுது. ஓகேவா. ஏன்னா அப்போயே அவனுக்கு வந்து இதாக இருக்காங்கடா, மூட நம்பிக்கையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்மகிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அது வந்து நமக்கு ஒரு வகையில் நமக்கு ஹெல்ப்ஃபுல் தான். அதுக்கப்புறம் 1851 பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டல் டெலிகிராஃப் லைன் பிட்வீன் டைமண்ட் ஹார்பர் அண்ட் டு கல்கத்தா. ஸோ டைமண்ட் ஹார்பரும் வந்து வெஸ்ட் பெங்கால் இருக்கிற ஒரு இடம் தான். ஸோ ரொம்ப ஷார்ட்டட் டிஸ்டன்ஸ், ஒரு 30லேருந்து 40 கிலோமீட்டர் தான் இருக்கும், 42 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஸோ அவ்வளோ கிலோமீட்டருக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அதுதான் 1851. நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெலிகிராஃப் லைன் எங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா கல்கத்தா டு ஆக்ரா. கல்கத்தா எங்க இருக்கு, வெஸ்ட் பெங்கால். ஆக்ரா எங்க இருக்கு, அங்கே டெல்லி கிட்ட இருக்கு. ஸோ அவ்வளோ பெரிய லைன் போட்டு தான் வந்து ஃபர்ஸ்ட் டெலிகிராஃப் லைன் சொல்லியிருப்பாங்க. 1853 சொல்லியிருப்பாங்க, அதுவும் கரெக்ட் தான். பட் இது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் லைன். ஓகேவா. ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் லைன் சொல்லி கேட்டால் 1851 டைமண்ட் ஹார்பர்லேருந்து கல்கத்தாவில் போட்டு தான் இந்த. ஓகேவா. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இவர் பீரியட்ல வந்து
செகண்ட் ஆங்கிலோ சீக் வார் நடந்திருக்கு, செகண்ட் ஆங்கிலோ பர்மீஸ் வார் இவர் வந்து நடந்திருக்கு. அதே காலகட்டத்தில் உதய்பூரும் வந்து இவர் வந்து அனெக்ஸ் பண்ணியிருக்காரு. ஒரு பக்கம் ஆக்டாக போட்டு நமக்கு வந்து இது பண்ணிட்டே இருக்காரு, இன்னொரு பக்கம் அனெக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் வாரையும் கவனிச்சிட்டு இருக்காரு. அப்போ டல்ஹவுசி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன். ஓகே, அடுத்து 1853 வந்து அகைன் ஒரு சார்ட்டர் ஆக்ட் வந்து போடுறாங்க. ஏன்னா 20 வருஷத்துக்கு ஒரு வருஷம் போடுவாங்க. 1773 வந்து போட்டாங்களா, அதுக்கப்புறம் 1784 வந்து அதை ரிவைவ் பண்ணுற மாதிரி பிச்சின் ஆக்ட் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1793 போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து இதில் வந்து 20 வருஷத்துக்கு வந்து 1833 வந்து போட்டிருப்பாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் 1853 வந்து போடுவாங்க. ஓகே, ஸோ இந்த ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சார்ட்டர் ஆக்ட் வந்து வந்துருச்சு. ஓகேவா, ஸோ இதில் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த 1853 முக்கியமான விஷயம், பாம்பே டு தானே வந்து ஃபஸ்ட்டு ரயில்வே லைன் விட்டுருப்பாங்க. கல்கத்தா டு ஆக்ரா வந்து ஃபஸ்ட்டு டெலிகிராஃபிக் லைன் இருக்கும். அது போக போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. மும்பையில் வந்து ஃபஸ்ட்டு காட்டன் மில் வந்திருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம சைடில் இருக்க பாசிட்டிவ்ஸ். அதுக்கப்புறம் சார்ல்ஸ் உட்ஸ் டிஸ்பேட்ச் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயமும் வந்து உள்ள வந்திருக்கும். ஓகேவா, இது வந்து என்னன்னா இந்த இங்கிலீஷ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை கொண்டு வரது அந்த விஷயம் தான் இருந்தது. ஓகே, 1854. ஸோ இந்த அனெக்சேஷன் ஆஃப் ஜான்சி அப்படிங்கிறது உள்ள வருது. அனெக்சேஷன் ஆஃப் நாக்பூர், இந்த அனெக்சேஷன் ஆஃப் நாக்பூர் வந்து 1854, அனெக்சேஷன் ஆஃப் ஜான்சி வந்து 1853. ஓகேவா, ஸோ இந்த பாருங்க, இது ஃபுல்லாமே 1853. ஓகே, இது ஃபுல்லாமே 1853. இந்த மேலே இருக்கிறது ஃபுல்லாமே 1854 நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த எல்லாமே இந்த 2 வருஷம் நான் சொல்கிறேன். இந்த 2 வருஷத்தில் எதெல்லாம் நமக்கு நல்லது, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் கொண்டு வந்தது, பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்தது, பாம்பேல காட்டன் மில் கொண்டு வந்தது, இது எல்லாமே நமக்கு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் ட்ரெயின் கொண்டு வந்தது, இதெல்லாம் நமக்கு நல்ல விஷயம். பட் நமக்கு பிரச்சனை பண்ணுறதுனா வந்து இந்த நாக்பூர் ஜான்சிலாம் அனெக்ஸ் பண்ணது. அதுக்கப்புறம் 1855 வந்து என்ன வந்திருக்குன்னா சாந்தால் ரிபலியன் சொல்லி வந்திருக்கு. இதுவும் நம்ம அந்த கோல் ரிபலியன் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் சாந்தால் ரிபலியன் வந்து ஒரு ட்ரைபல் ரிபலியன். அதுக்கப்புறம் வந்து அபாலிஷ் டைட்டில்ஸ் அண்ட் பென்ஷன். விஷயம் என்னன்னா, டைட்டில்ஸ் அண்ட் பென்ஷன் அப்படின்னா வந்து இந்த மகாராஜா, ராஜாதி ராஜா அப்படிங்கிற டைட்டில்ஸ்லாம் வந்து நிறைய கிங் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இனிமேல் யாரும் போடக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பென்ஷன் கொடுப்பாங்க. நம்மளுடைய இப்போ வந்து எப்படி வந்து முதியோர் உதவித்தொகை அப்படின்னு நம்ம கவர்மெண்ட் பென்ஷன் கொடுக்குதோ, அதே மாதிரி அப்போ இருந்த ராஜாக்கள் காலகட்டத்தில் வந்து ராஜாக்களுக்கு பென்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த பென்ஷனை வந்து நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் விடோ ரீமேரேஜ் பில் அப்படிங்கிற ஒரு பில் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, 1855. 1856 அவுத் அப்படிங்கிறத வந்து அனெக்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா, ஸோ எதனாலனா மிஸ் ரூல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் அவனுக்கு வந்து ஒரு இடத்த தூக்கணும்னு நினச்சிட்டானா தூக்கிடுவான் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான உதாரணம் தான் இந்த அவுத்தை வந்து அனெக்ஸ் பண்ணது. என்னன்னா, இதுக்கு மேலே என்ன சொல்லிட்டேன்னா, உனக்கு வந்து ஆம்பளை வாரிசு, அதாவது ஆண் வாரிசு இல்லை அப்படின்னா நீ வந்து இதை வந்து கொடுத்துன்னு சொல்லியிருந்தானா, இங்கே என்ன சொல்லியிருக்கான், இந்த வாஜித் அலிஷா அப்படிங்கிறவங்கள்ட்ட அவுத்தை வந்து அனெக்ஸ் பண்ண போதில் நீ உன்னுடைய கவர்னன்ஸ் வந்து கரெக்ட் இல்லை, மிஸ் கவர்னன்ஸ் இருக்குது, ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து சரியில்லை, ரெவன்யூ வந்து சரியாக கலெக்ட் பண்ணல, ஸோ கவர்னன்ஸ் சரியில்லை, அதனால நீ வந்து கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அதுதான் வந்து ரொம்ப பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கு 1856. அதனால தான் அடுத்த வருஷமே வந்து கிளர்ச்சி வந்துருச்சு. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக இந்தியன் சோல்ஜர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஈவன் 1857 ரிவோல்ட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த கேட்ரிஜஸ் பண்ணி கொழுப்பு தடவைப்பட்ட அந்த கேட்ரிஜை வந்து இது பண்ணுறது வந்து பிரச்சனையாக இருக்கும். அதே மாதிரி இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து என்ன பண்ணால் சீ ட்ராவல் பண்ணணும், இங்கேருந்து வந்து கடல் கலந்து வந்து கப்பலில் போகணும்னு சொல்லிட்டு. அப்போ இருந்த ஒரு நம்பிக்கை என்னன்னா, கடல் கலந்து போனால் வந்து ஒரு பாவம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லப்பட்டு நம்பப்பட்டு வந்தது. ஓகேவா, ஸோ அப்போ அதுவும் வந்து ஒரு பெரிய பிரச்சனை தான், இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து பெரிய பிரச்சனை தான். அதுக்கப்புறம் விடோ ரீமேரேஜ் ஆக்ட் அதோடைய டிராஃப்ட் வந்து ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அவருடைய எஃபர்ட்னால வந்து போட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். ஓகேவா, ஸோ அந்தந்த காலகட்டத்தில் நடந்த முக்கியமான ஈவெண்ட்ஸ் நான் வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், எல்லாத்தையுமே வந்து ஹோலிஸ்டிக்காக படிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்து இவரோட அதர் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். ஸோ டல்ஹவுசி வந்து அந்த அனெக்சேஷனை அவுட் பண்ணிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, எ செரி தட் வில் ட்ராப் இன்டு அவர் மவுத் ஒன் டே. ஸோ ஒரு நாள் வந்து இந்த செரி பழம் வந்து நம்மளுடைய மவுத்தில் தானாக விழுகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா அந்த அவுத்துங்கிற பிளேஸ் வந்து பயங்கரமாக வந்து இண்டிகோக்கும் அவரி செடி இருக்குல்லையா, அதுவும் காட்டன் விளையிறதுக்கும் பயங்கரமான இடம். ஸோ அந்த இடம் நம்ம கைக்கு வந்தனால வந்து நமக்கு வந்து பயங்கரமான வந்து பணம் வந்து கொட்ட போகுது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ மேபி இந்த வேர்டை கொடுத்துட்டு எந்த கவர்னர் ஜெனரல் சொன்னாங்க அப்படின்னு கூட கேட்கலாம், அதனால எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து செகண்ட் ஆங்கிலோ சீக் வார். இது வந்து டோட்டலாகவே வந்து சீக் எம்பையர் வந்து ஃபால் ஆகி ஃபுல் பஞ்சாபும் வந்து பிரிட்டிஷ் கிட்ட போயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜான் எலியட் ட்ரிங்க் வாட்டர் பெத்துனே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்னால வந்து இந்த ஃபீமேல் ஸ்கூல், ஓகேவா, ஸோ பெண்களுக்கான பள்ளி வந்து ஒன்று வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்ம அப்போ பார்த்தா முடியாது. அதுக்கப்புறம் இந்த செகண்ட் ஆங்கிலோ பர்மீஸ் வாரும் நடந்துச்சு. அதில் வந்து அவங்களுக்கு வந்து எந்த முன்னெச்சரிக்கை விடாமல் எதிர்பாராத டைமில் அவங்களை அடித்து அவங்கள வந்து துவம்சம் பண்ணதான் வந்து இந்த செகண்ட் ஆங்கிலோ பர்மீஸ் வார். அதுக்கப்புறம் வந்து கல்கத்தா யூனிவர்சிட்டியும் வந்து இந்த சார்லஸ் உட்ஸ் எஜுகேஷனல் டிஸ்பேட்ச் அந்த இதனால வந்து அந்த யூனிவர்சிட்டியும் வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் சார்ட்டர் ஆக்ட் 1853 வந்து இந்தியன்ஸ் டு என்டர் சிவில் சர்வீஸ் த்ரூ ஓப்பன் காம்படிஷன். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா 1833 வந்து என்ன சொன்னாங்கன்னா, ரிலீஜியஸ் பேஸ் பண்ணி வந்து யாரையும் வந்து பிரித்து பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. 1853 சிவில் சர்வீஸ் எழுதணுமா, நீ வந்து ஓப்பன் காம்படிஷனில் வரலாம்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஓகே, இப்போ அடுத்தது சீஃப் இன்ஜினியர் ஜேம்ஸ் கிளார்க். ஸோ இவர் தான் வந்து மிக முக்கியமாக இருந்திருப்பார். எதில் இருந்திருப்பார்னா, இந்த 1853 ஃபஸ்ட்டு ட்ரெயின் விட்டாங்க இல்லையா, அதில் வந்து இவர் தான் வந்து சீஃப் இன்ஜினியர். ஸோ அது வர்றதுக்கு வந்து நம்ம மிக முக்கியமான காரணமாக இருந்தவர். ஸோ அதனால தான் வந்து டல்ஹவுசியை வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சந்தால் ரிபலியன், அதில் வந்து கிட்டத்தட்ட 15,000 சந்தால்ஸ் வந்து கொண்டிருக்காங்க. எலிஃபென்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்களை கொள்றதுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஃபீமேல் இன்ஃபான்டிசைட், அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த ஒடிசா அண்ட் மகாராஷ்டிரா ரீஜனில் வந்து ஒழிச்சிருக்காங்க இவருடைய முன்னெடுப்புனால. அதுக்கப்புறம் பஞ்சாப் ஃபுல்லாக அனெக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கிராண்ட் ட்ரங்க் ரோடு பிரிட்ஜஸ் நிறையா வந்து இவர் பீரியடில் வந்து கட்டியிருக்காங்க.
சிம்லாவை வந்து சம்மர் கேபிட்டலில் வந்து இவர் வந்து அறிவிச்சிருக்காரு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து இவர் பீரியடில் நடந்த ஒரு சில ரிஃபார்ம்ஸ் சேஞ்சஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த இது எல்லாமே வந்து ஈவெண்ட் வைஸாக வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் வந்து படிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் வந்து வைஸ்ராய்ஸ் ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஏன்னா 1856 இவர் இருந்தாரா, ஐம் சாரி, ஸோ 1856 இருந்தாரா. ஸோ 1857 வந்து லார்ட் கேனிங் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து உள்ளே வந்திருப்பாரு. அவர் பேர்லாம் வந்து இந்த கேட்ரிஜஸ் பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்து சில ட்ரெஸ் கோட்லாம் வந்து சொல்லி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னும் எல்லாத்தையும் கடுப்பேற்றிருப்பாரு. ஸோ அதனால் வந்து கடுப்பாகி நமக்கு வந்து ரிவால்ட் வந்து நடந்துச்சு. ஸோ அவர் பேரில் வந்து நடந்த அந்த க்ரௌன் இதனால் வந்து டெல்லி தர்பார்னு சொல்லி நடந்திருக்கும். குவீன் வந்து அங்கே இருக்கிற இவங்க வந்து குவீன் வந்து சரிப்பா நீங்கள் வந்து கம்பெனிலாம் வந்து இனிமேல் ஆட்சி பண்ணது போதும், நீங்கள் வந்து க்ரௌண்ட்டை வந்து கொடுத்துக்கோங்க, நாங்களே வந்து அதாவது வந்து பிரிட்டிஷ் அரசாங்கமே இனிமேல் வந்து ஆட்சி பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு க்ரௌன் ரூல் வந்துடும். அதுக்கப்புறம் அவர் வந்து டெல்லியில் போயிட்டு ஓகே நான் தான் இனிமேல் வைஸ்ராயி, லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் நான் தான், கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா நான் தான், ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரை நிகழ்த்திருப்பார். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து அடுத்த வைஸ்ராய்ஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் வந்து ஏதாவது பண்ணதில் வந்து ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குது, ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், திருத்திக்கிறோம். சஜஷன் தான் இன்னும் வந்து நாங்கள் வந்து அடுத்த வீடியோஸில் வந்து அதை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச்.